This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கன்னியாகுமரி ரயிலில் அன்ரிசர்வ் பெட்டிகள் கட்டுக்கட்டாக பணம். 14 லட்சத்துடன் சிக்கிய பயணி ஷாக். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று முன்தினம் இரவு திண்டுக்கல் அருகே வந்தபோது அந்த ரயிலில் ஏறி ரயில்வே போலீசார் சோதனையை நடத்தினர். அப்பொழுது முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணித்த பயணி ஒருவரின் கையில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. இதையடுத்து அந்த நபரை பிடித்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் பரபர தகவல் வெளியாகி உள்ளது. ரயில்களில் பயணிகள் போல சிலர் போதைப் பொருட்கள் உட்பட சட்டவிரோத பொருட்களை கடத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதனை கட்டுப்படுத்த போலீசார் அவ்வப்போது சோதனை நடத்துவது வழக்கம். குறிப்பாக வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வரும் ரயில்களில் அடிக்கடி இத்தகைய சோதனைகள் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்படுகின்றன. இதனை தடுக்கும் விதமாக வெளி மாநிலங்களில் இருந்து வரும் ரயில்களில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் வெளி மாநில ரயில்கள் அடிக்கடி சோதனை நடத்துகிறது. இந்த நிலையில்தான் நிஜாமுன் கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் திருக்குறள் அதிவிரைவு ரயில் நேற்று முன்தினம் இரவு 10:45 மணிக்கு திண்டுக்கல்லுக்கு வந்தது. அப்பொழுது ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். அதில் ரயிலில் அன்ரிசர்வ் பெட்டியில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரின் கையை இருந்த பையை வாங்கி போலீசார் சோதனை நடத்தினர். அதில் அந்த பயணியின் பையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. இதனால் அந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கத்தையாக பணத்துடன் சிக்கிய நபர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பதும் இவர் பழைய கார்களை வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. மேலும் வெளிநாட்டு ரூபாய் நோட்டுக்கான வங்கி தனது நாட்டு பணமாக மாற்றி கொடுத்து வருவதும் தெரிய வந்தது. அந்த வகையில் வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளுக்கான சென்னை கொண்டு வந்து ரூபாயாக மாற்றி ரயிலில் எடுத்து செல்பவர். அவரிடம் இருந்து பையில் 13,77,900 ரூபாய் பணம் இருந்தது. அவர் வைத்து இருந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் ரயில்வே போலீசார் ஐடி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் பிடிப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஹவாலா பணமா அல்லது வேறு ஏதாவது சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதால் வந்த பணமா என துருவி வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 5 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் அவரை விடுவித்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வரும் 23ஆம் தேதி உரிய ஆவணங்களுடன் மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டதோடு அவர் வைத்து இருந்த பணத்தையும் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். கன்னியாகுமரி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு இல்லாத பெட்டியில் இருந்த பயணியிடம் கத்தையாக பணம் சிக்கியது ரயில்வே பணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.